பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் ரூ. 10 வரை குறைய வாய்ப்பு இருக்குதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இந்த பெட்ரோல், டீசல் விலைய உயர்த்தாமலே இருக்காங்க. கடந்த 600 நாட்களுக்கு மேலா இந்தியாவுல பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. நம்ம இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விற்பனை மூலமா கணிசமான அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்காம். முக்கியமா 2023ஆம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா, இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒட்டுமொத்தமா ரூ. 75,000 கோடி லாப உபரியா கிடைத்திருக்காம். ஸோ இது பற்றிய தகவல் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்க போறாங்க. கடந்த நிதியாண்டிலும் பார்த்தீங்கன்னா, இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய உபரி வருவாய் கிடைத்திருக்கு. ஸோ அதனால் அந்த லாபத்தில ஒரு பகுதியா வாடிக்கையாளருக்கு சுமையை குறைப்பதற்காக இப்ப பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலை குறைக்க போறாங்களாம். ரூ. 5லிருந்து ரூ. 10 வரைக்கும் குறைக்க முடிவெடுத்திருக்காங்க. இதே விஷயமா இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாசம் இறுதியில இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் சொல்றாங்க. இந்த பெட்ரோல், டீசல் விலை குறைய பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் பிப்ரவரி முதல் அமலுக்கு வரும்ன்ட்டு தகவல் வெளிய வந்திருக்கு. இந்த விலை குறைப்பு காரணமா பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும். மேலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விலை குறைப்பு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குன்ட்டு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க.